கட்டுரை. மதுரை கோயில் பிரவேசம். லேடி கோஷனும் நாடார்களும். மதுரை ஸ்ரீமான் குப்புசாமி ஐயர் என்கிற ஒரு பிராமணர் சென்னை கவர்னரின் மனைவியாரை மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்குள் அழைத்துப் போய் எல்லா இடங்களையும் கூட்டிக் காட்டினதாகவும் மிகுந்த மரியாதை செய்ததாகவும் அதற்கு நன்றியறிதலாய் அம்மையார் கோவில் புத்தகத்தில் தம்மை மிக்க மரியாதையாக கோயிலுக்குள் அழைத்துச் சென்று பல இடங்களையும் நகைகளையும் பொக்கிஷங்களையும் காட்டின ஸ்ரீமான் குப்புசாமி ஐயர் முதலியோருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று எழுதி நற்சாட்சி பத்திரமும் கொடுத்துவிட்டு போனார்களாம். இதை நாம் ஆக்ஷேபிக்கவில்லை. ஆனாலும் அந்த அம்மையார் எவ்வளவு பெரிய அந்தஸ்து உடையவரானாலும் அந்நிய நாட்டார், அந்நிய மதஸ்தர், நமது மதத்தையும் சாமிகளையும் பார்த்து பரிகாசம் பண்ணுகிறவர்கள், நமது மதத்துக்கு விரோதமாய் பிரசாரம் செய்து நம்மவர்களை தங்கள் மதத்துக்கு சேர்க்கிறதை ஆதரிப்பவர்கள், நம்மை அஞ்ஞானிகளென்று சொல்லுகிறவர்கள், நம்மை அடக்கியாண்டு நமது இரத்தத்தை உறிஞ்சி வாழும் ஜாதியைச் சேர்ந்தவர்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அப்படியிருக்க இப்படிப்பட்ட ஒருவரை நாம் நமது கோவிலுக்குள் மரியாதை விருதுகளுடன் கூட்டிக் கொண்டு போய் காட்டி நற்சாட்சி பத்திரம் பெறுகிறோம். அதே கோவிலுக்குள் நமது நாட்டார், நமது மதஸ்தர், நமது தெய்வத்திலும் மதத்திலும் நம்பிக்கை கொண்டு கண்டு தரிசிக்க ஆசைப்படுகிறவர்கள், நமது நாட்டின் க்ஷேமத்தையும் மதத்தின் க்ஷேமத்தையும் சதாகாலமும் கோருகிறவர்கள், நீ கோயிலுக்குள் பிரவேசிக்க கூடாது, நீ தாழ்ந்த ஜாதி என்று உதைத்து தள்ளினாலும் உங்கள் மதத்தை விட்டு வேறு மதத்திற்கு போகேன், உங்கள் சுவாமியை விட்டு வேறு சுவாமியை கும்பிடேன் என்று சொல்லிக்கொண்டு நம்மை விட்டு போகாமல் நம்மையே வந்து கெஞ்சுகிறவர்கள், நமது நாட்டின் க்ஷேமத்துக்கு உழைக்கிறவர்கள் ஆகிய ஒரு பெரிய சமூகத்தாரான நமது நாடார் சகோதரர்களை மாத்திரம் அதே மீனாட்சியம்மனுக்கு உன்னுடைய பணம் உதவும், உன்னுடைய பால் உதவும், உன் பேரால் கட்டளை அர்ச்சனை செய்து பணம் வாங்கி பிழைக்கலாம், உன் வீட்டுக்குச் சமீபத்தில் மீனாட்சி வந்து நின்று கொண்டு தீபார்த்தனை செய்யலாம், உன் மண்டபத்திற்கு மீனாட்சி வந்து மண்டப கட்டளை செய்து கொள்ளலாம். ஆனால் நீ கோவிலுக்கும் கோவில் வெளிச்சுற்று பிரகாரத்துக்குள் கூட நுழையக்கூடாது. நீ நுழைந்தால் எங்கள் சுவாமிக்கு சக்தி குறைந்து போகும், கோவில் கெட்டுப் போகும், இந்து மதம் போய்விடும், வேதத்திற்கும் சாஸ்திரங்களுக்கும் விரோதமாய்விடும் என்று சொல்லுவோமானால் நாமும் மனிதர்கள்தானா? தெய்வம் ஒன்று இருக்குமானால், சத்தியம் ஒன்று இருக்குமானால், தர்மம் ஒன்று இருக்குமானால் நம்மை அவைகள் வாழவிடுமா? நமது நாடார்கள் கோவிலுக்குள் போவதனால் இந்த மதம் கெட்டு போகுமானால் அதுவும் ஒரு மதமாகுமா? அம்மாதிரியான மதம் நமக்கு எதற்கு? நமது சகோதரர்களான நாடார்கள் கோவிலுக்குள் போவதனால் நமது சுவாமியின் சக்தி குறைந்து போகும் என்று சொல்லுவோமேயானால் அம்மாதிரியான சுவாமியும் சுவாமியாகுமா? தன்னை கும்பிடாதவர்களும் பரிகசிக்கிறவர்களும் கோவிலுக்குள் வருவதனால் தன் சக்தி குறைந்து போகாது, தன் பக்தன் கோவிலுக்குள் வருவதனால் தன்னை கும்பிடுவதனால் தன் சக்தி குறைந்து போகுமென்பதானால் அம்மாதிரியான சுவாமியை கும்பிடுவதில் என்ன பிரயோஜனம்? வேதங்களும் சாஸ்திரங்களும் நாடார் சகோதரர்கள் கோவிலுக்குள் போய் தங்கள் தெய்வங்களை வணங்குவதற்கு அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் அவைகளை நாம் வேதமென்றும் சாஸ்திரமென்றும் சொல்லலாமா? வெள்ளைக்காரர்கள் எப்படி நம்மை பிரித்து வைத்து ஒருவருக்கொருவர் ஒற்றுமைப்படாமலிருக்கும்படி செய்து வைத்திருக்கும் தந்திரத்தால் 33 கோடி ஜனங்களுக்குள்ள தேசத்தை துப்பாக்கியையும் பீரங்கியையும் காட்டிக்கொண்டு அடக்கி ஆண்டு நமது செல்வத்தை கொள்ளையடித்து வருகிறார்களோ, அதுபோலவே பிராமணர்களும் நம்மை பல ஜாதிகளாக பிரித்து ஒருவருக்கொருவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கிற வித்தியாசங்களை கற்பித்து நம்மிலேயே ஒருவருக்கொருவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று சண்டையிட்டுக் கொள்ளும்படியாகச் செய்வித்து வேதம், சாஸ்திரம், புராணம், வழக்கம் என்கிற ஆயுதங்களால் நம்மை அடக்கி ஆண்டு தாழ்மைப்படுத்தி நமது இரத்தத்தை உறிஞ்சி பிழைத்துக் கொண்டு வருகிறார்கள். இதை அறியாமல் பிராமணரல்லாத சகோதரர்களும் தங்கள் புத்தியை தங்கள் சுயநலத்திற்காகவோ அறியாமையினாலோ பறிகொடுத்துவிட்டு வெள்ளைக்காரர்களின் அக்கிரமத்திற்கு பிராமணர்கள் உதவி செய்வது போல் இம்மாதிரி பிராமணர்களின் அக்கிரமத்திற்கு பிராமணரல்லாதாரில் சிலரே இரகசியத்தில் உதவி செய்து கொண்டு தங்கள் மானத்தையும் வெட்கத்தையும் விட்டு பிராமணரல்லாதாருக்கு துரோகம் செய்து வருகிறார்கள். இம்மாதிரி குணம் நமது சமூகத்திலிருந்து என்றைக்கு விலகுமோ அன்றுதான் நமது நாடு சமத்துவமடையும், சுயமரியாதையும் அடையும். குடியரசு கட்டுரை, ஜனவரி 17, 1926.